இன்னைக்கு டே 29 லஞ்ச் சீரீஸ்ல நம்ம வீடுங்கள்ல எப்பயுமே அவைலபிளா இருக்கிற பொருட்கள வச்சு ரொம்பவே சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான ஒரு மசாலா எக் ஃப்ரை தான் செய்ய போறோம். இந்த கிளைமேட்டுக்கு சூடான சாப்பாடு கூட இந்த ஸ்பைசியான மசாலா எக் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 வெங்காயத்தை கோர்ஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 2 தக்காளியும் அதே மாதிரி சும்மா கோர்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ண வெங்காயம் கூடவே நம்ம கட் பண்ண தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் அதில் கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊற வச்ச ஃப்ரெஷ் பட்டாணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் வேக வச்ச முட்டையை ஒரு 4 சைடில் கட் பண்ணி அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். எல்லா சைட்ஸும் இந்த மசாலா படுற மாதிரி வச்சு குக் பண்ணுங்க. தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்பைசியான மசாலா எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.